அந்த பகலாமுகி மகாமந்திரம் நித்தியம் ஜபம் பண்ணி வந்தால் அட்லீஸ்ட் 12 வாட்டி ஜபம் பண்ண வேண்டும். 108 ஜபம் பண்ணா ரொம்ப விசேஷம். ஆனால் 12 முறை. ஏன் 12 முறை என்று சொல்றது என்றால், ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்கிறது இல்லையோ, அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஜோதிஷாஸ்திரப்படி எப்படின்னா சென்டர்ல பூமி சுட்டும் 12 ராசிகளாக திரிச்சு கொண்டு அந்த 12 ராசிகளில் இந்த கிரகங்கள் சதா சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நமக்கு சுக துக்கங்கள் எல்லாம் உண்டாகிறது. அப்போ இந்த 12 ராசிகளிலே இருந்தும் நமக்கு எந்த விதமான தோஷங்களும் வரக்கூடாது. அதற்காகத்தான் நம்ம இந்த யாகம் பண்றது, அமாவாசை யாகம் பண்றது. அதே மாதிரி இந்த மந்திரம் ஜபம் பண்றது. இப்போ சத்ரு தொல்லை பர்மனண்டாகவே முடிஞ்சு போறதுக்கு, வாழ்க்கையில் சத்ரு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு பகலாமுகி மகாமந்திர ஜபம் ரொம்ப விசேஷம். பகலாமுகி மகாமந்திரம் கொண்டு அமாவாசை அன்னைக்கு யாகம் பண்றது ரொம்ப விசேஷம். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது.